ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நீலகிரி அப்படிங்கிற அந்த மலைப்பிரதேசத்தினுடைய ஒரு மலைவாழ் கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கோவையை சேர்ந்த ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய செவிலியர் ஒருத்தவங்க 2003 காலகட்டத்தில் அந்த பழங்குடியின கிராமத்திற்கு மருத்துவ சிகிச்சைக்காக போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின கிராமத்தில் 2003 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கனகா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த கனகாவினுடைய சொந்த ஊர் சேலம். ஆனால் 2000 காலகட்டத்திலேயே கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சீனியர் செவிலியராக வேலை செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மருத்துவமனையில் இந்த கனகாவுக்கு நல்ல மதிப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த டைமில் தான் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் சில தகவல்கள் வருதுங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீலகிரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழங்குடியின கிராமங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 10 வயது டு 15 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தைகளை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்து ஒரு நாளோ 2 நாளோங்க அந்த குழந்தைகள் அதற்கு மேலே உயிர் பிழைப்பதே கிடையாதுங்க, இறந்து போயிடுறாங்க. இது போக போக அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துக்குங்க. அப்போது தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த குழந்தைகள் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க கண்டுபிடிச்சது நீலகிரியில் இருக்கக்கூடிய நடு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் தாங்க இவங்க. அதே நேரத்தில் இந்த உலகம் இவ்வளவு நவீனமயம் ஆனாலும் கூட அந்த பழங்குடியின மக்கள் மட்டும் அந்த இயற்கையை விட்டு பிரியவே இல்லைங்க. அவங்க வாழக்கூடிய அந்த கிராமத்தில் மின்சார வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நம்பவே மாட்டாங்க. இயற்கை மருத்துவம் மற்றும் கடவுளை மட்டும்தாங்க முற்றிலும் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு போவது பெரிய பாவம் அப்படி சொல்லிட்டு அந்த பழங்குடியின மக்கள் நம்பினாங்க. இருந்தாலும் கூட குழந்தைகள் கடைசி நேரம் உயிர் போகக்கூடிய அந்த நிலைமையில் இருந்த ஒரு சில பெற்றோர்கள் மட்டும்தான் இந்த அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வந்தாலும் கூட கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற காரணத்தினால மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த குழந்தைகளை காப்பாற்றவே முடியலைங்க. இதற்கடுத்து தான் கனகா இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இந்த தகவல் வருதுங்க. அப்போது அந்த மருத்துவமனையுடைய டீன் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த பழங்குடியின மக்களுடைய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டாலும் கூட இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த மருத்துவ உதவியை செஞ்சால் என்ன அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதற்கு இந்த கனகா மற்றும் அந்த மருத்துவர்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த கிராமத்துக்கு போவது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே பேருந்து வசதி கிடையாதுங்க. அதே நேரத்தில் இந்த செல்போன் வசதியோ மின்சார வசதியோ எதுவுமே இல்லைங்க. அந்த டைமில் தான் இந்த சீனியர் செவிலியராக இருக்கக்கூடிய கனகா அப்படிங்கிற பெண் முன் வர்றாங்க, அந்த கிராமத்துக்கு நான் போய் மருத்துவ உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து கனகாவோடு சேர்ந்து இன்னும் 2 பேருங்க, ஒரு பெண் ஒரு ஆண், மொத்தம் இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கொடுத்தாங்க. அதற்கடுத்து இந்த டீன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு 3 பேரும் கிளம்பி அந்த பழங்குடியின மக்கள் கிராமத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு பிளட் சாம்பிள்லாம் எடுத்துட்டு வாங்க, என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதற்கு பிறகு அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு மருத்துவமனை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த மருத்துவமனை இவ்வளவு உதவிகள் செய்வதற்கான முக்கியமான காரணமும் ஒன்று இருக்குங்க. இந்த மருத்துவமனையினுடைய பேர் நல்லபடியாக எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் சேவை செஞ்ச அந்த தியாகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த மருத்துவமனையினுடைய டீன் இதற்கு அக்செப்ட் பண்ணாருங்க. அதற்கு பிறகு இந்த கனகா மற்றும் மீதம் இருக்கக்கூடிய 2 பேர், மொத்தம் 3 பேர்த்தையும் அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடியின கிராமத்தை நோக்கி கிளம்ப ஆயத்தமானாங்க.
ஒரு வழியாக கோவையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து நீலகிரி அந்த பழங்குடியின கிராமத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க போக போக முற்றிலும் ஃபுல்லா பசுமையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பழங்குடியின கிராமத்துக்குள்ள போறதுக்கு இன்னும் அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாங்க. அன்றைய நாள் பகல்ல அந்த மருத்துவமனையிலிருந்து கிளம்பின கனகா மற்றும் 2 பேர், மொத்தம் 3 பேரும் சேர்ந்து அன்றைய மாலை 6 மணிக்கு தாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க போன உடனே அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே இவங்களை வித்தியாசமா பார்த்தாங்க. புது ஆட்கள் உள்ள வந்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவன் ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய பேர் மலையன். அந்த மலையன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஊருக்கு தலைவர் அப்படின்னே சொல்லாங்க, ஊர் தலைவர்னு சொல்லலாம். அந்த மலையன் அப்படிங்கிறவர் இவங்க 3 பேர்த்தையும் தடுத்து நிறுத்தி எதற்காக வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாருங்க. இந்த கனகா அப்படிங்கிறவங்களும் தான் எதற்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் தான் மருத்துவமனைக்கு வர மாட்டேங்கிறீங்க, நிறைய இறப்புகள் ஏற்படுது, அதனால் நாங்களே உங்களுடைய கிராமத்துக்கு வந்து ஃப்ரீயாக மருத்துவ உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நல்ல எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதற்கு பிறகு 2 நாள் 3 நாள் அங்கேயே தங்கி இருந்தால் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொன்ன காரணத்தினால தன்னுடைய வீட்டிலேயே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கனகாவையும் அவங்களுடைய 2 ஸ்டாஃபையும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க ஊர் தலைவன். மாலை 6 மணி டு 7 மணி வரைக்கும் டிஸ்கஷன்லாம் முடிச்சு மலையனுடைய வீட்டுக்கு இந்த 3 பேரும் போய் சேர்றாங்க. அவங்களுடைய வீடும் வந்து பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டகை மாதிரி தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய எல்லா வீடுமே ஊர் தலைவருடைய வீடு முதற்கொண்டு கீத்து கொட்டகையில் தாங்க அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவருடைய குடிசை மற்றும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அந்த காரணத்தினால தான் அந்த வீட்லேயே நீங்கள் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையனுடைய ஊர் தலைவனுடைய வீட்லேயே கனகா மற்றும் அந்த 2 ஸ்டாஃப்ஸ் தங்க ஆரம்பிச்சாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு அசதியில் தூங்க ஆரம்பிச்சாங்க கனகா மற்றும் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. நள்ளிரவு நேரம் ஒரு 1 to 2 மணிக்குள்ள இருக்குங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த கனகாவுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா சுற்றி வந்து காடுகள் தான், அமைதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய மணிகள் வேகமாக அடிக்கிற மாதிரி ஒளி சத்தம் கேட்குதுங்க. அந்த கோவில் மணிகளுடைய சத்தத்தை கேட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் கனகா தாங்க முழிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே கூட வந்து அந்த 2 ஸ்டாஃப்ஸையும் எழுப்பி விட்டாங்க. அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. 3 பேரும் எங்கடா அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது இவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த குடிசையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இந்த கோவில் மணிகளுடைய சத்தம் நல்லா அடிக்குது. அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நல்ல நிலா வெளிச்சம் இருக்கு. அந்த நிலா வெளிச்சத்தில் இவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த கீத்து கொட்டையினுடைய குடிசை வீடு இருக்கும் இல்லையா, அங்கங்க அந்த வெளிச்சத்தினுடைய ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைகள் இருக்கக்கூடிய பகுதியில் டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் சரட்டுன்னு கிராஸ் ஆகிறதையும் சேர்த்து பார்த்துட்டாங்க. ஏற்கனவே கோவிலுடைய மணி சத்தம் அதிகமாக கேட்டுச்சு, ஏதோ ஒரு உருவம் வேற கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கனகா மற்றும் அந்த 2 ஸ்டாஃப்ஸ் நேரா அந்த குடிசையினுடைய கதவுகள் பக்கத்தில் போறாங்க. குடிசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீத்து கொட்டைகள் தான் கதவுகளும் இருக்குங்க. திறப்பது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையினுடைய கதவுகளை தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டு மெயின் டோர் பக்கத்தில் என்ட்ரி ஆயிட்டாங்க இந்த 3 பேருமே. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இல்லாத காரணத்தினால எல்லா பக்கமும் தீப்பந்தங்களை தாங்க பற்ற வச்சிருக்காங்க. வாசல் இருந்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளி தாங்க அந்த தீப்பந்தம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் இவங்க நடந்து போகக்கூடிய அடுத்த செகண்டேங்க யாரோ ஒரு நபர் டக்குன்னு முன்னாடி வந்து நின்று குறுக்காட்டுறாருங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள படுத்திருந்த அந்த ஊர் தலைவரான மலையன் அப்படிங்கிற நபர் தாங்க. எங்க போறீங்க, இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ஆக்ரோஷத்தோடு பேசுறாருங்க. அதை கேட்ட உடனே இந்த கனகா அப்படிங்கிறவங்க கோபப்படாதீங்க, ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் பெல்லு சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எங்களுடைய குலதெய்வம், நீங்க போகவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க இந்த மலையன் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து இதை கேட்டாலும் கூட கனகா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. குலதெய்வம் சொல்லி சொல்றாரு, அந்த உருவம் போனது உண்மையிலேயே குலதெய்வம் வந்து நேரில் தட்டுப்படுமா, அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு நேரத்தில் கோவில் மணிகளுடைய சத்தம் ஏன் அப்படி ஒழிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஊர் தலைவரை மீறி எதுவும் பண்ண முடியாது. வேற வழி இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருந்து அதற்கடுத்து என்னமோ நடக்கிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கனகாவும் படுத்தாங்க, அந்த ஸ்டாஃப்ஸும் படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க இந்த 3 பேரும். எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவருடைய குடிசைக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களும் நிற்கிறாங்க. அதற்கடுத்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த பழங்குடியின கூட்டத்தோடு சேர்த்து இந்த மலையன் எல்லாருமே ஒரு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஃபுல்லாவே காட்டு வழி பகுதி மாதிரி இருக்குங்க. இவங்களும் என்னதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து போறாங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போன பிறகு நடுக்காட்டு பகுதிங்க, மரங்கள் அடர்ந்து போய் ஒரு பயங்கரமான காட்டு பகுதிங்க. அந்த காட்டினுடைய மத்திய பகுதியில் தாங்க ஒரு கோவில் மாதிரி இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களும் போய் நிற்கிறாங்க. அந்த கோவிலினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே களிமண்ணாலான குதிரையினுடைய சிலைகள் நிறைய இருக்கு. ரைட் சைடு ஃபுல்லாவே கோவில் மணிகள் வந்து கட்டி விட்டுருக்காங்க. நடுப்பகுதியில் ஒரு சாமி சிலை இருக்குங்க. அந்த சாமியை பார்க்கும்போது ஐயனார் இருப்பார் இல்லையா, அந்த உருவத்தோற்றத்தோடு தாங்க இருக்கு. அந்த டைமில் இந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடிய மலையன் அப்படிங்கிறவர் புறையனாரே அப்படி சொல்லிட்டு வாய் விட்டு வேண்டாருங்க. அப்படி வேண்டின அடுத்த செகண்டே அந்த ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களும் மண்டிக்கிட்டு அந்த சாமியை நோக்கி கையெடுத்து கும்பிடுறாங்க.
அதற்கு பிறகு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடம் ஆயிடுச்சுங்க. நேராக அந்த கோவிலை தாண்டி ஊருக்குள்ளே வர்றாங்க. ஊருக்குள்ளே வந்துட்டு மலையனுடைய குடிசை இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 10 குடிசை 15 குடிசை தள்ளிங்க வெறும் ஆட்களே தங்காத வெறும் குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எல்லாரும் மண்டிட்டு அங்கேயும் கும்பிட்றாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய வேலையை பார்ப்பதற்காக அவங்களுடைய குடிசைக்கு போயிட்டாங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்து இந்த கனகா மற்றும் அந்த ஸ்டாஃப்ஸுக்கு ஒன்றும் புரியலிங்க. நைட்டே இதை பற்றி கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிட்டாங்க. நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு காலை உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா குழந்தைகளையும் வர சொல்லி அந்த மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேருக்கு அம்மை வந்திருக்குங்க. அந்த அம்மை நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள உயிர் காவு வாங்கியிருக்கு. சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, சீரியஸான கண்டிஷனில் கொண்டு வந்த காரணத்தினால தான் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியல. அங்கேயும் இந்த கனகா மற்றும் அந்த 2 ஸ்டாஃபுக்கு ஒரு பெரிய சிரமம் இருந்துச்சுங்க. நம்ம எல்லாம் இந்த சிட்டிக்குள்ள நவீன உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மற்றும் அந்த குழந்தைகளுடைய உடல்பாகு வேற மாதிரி இருக்குங்க. அம்மா போட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேற மாதிரி அறிகுறி காமிக்கும், ஆனால் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குங்க. அதனால தான் அது என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் திணறி இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக இதுவும் ஒரு வகை அம்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தேவையான மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்தது ஜஸ்ட் பிளட் சாம்பிள்லாம் எடுத்து என்ன நோயின் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தாங்க, மருந்துகள் எடுத்துகிட்டு வரல. இதெல்லாம் யோசிச்சுட்டு கனகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மீதம் இருக்கக்கூடிய 2 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு போங்க, அங்கே போயிட்டு இந்த அம்மைக்கு தேவையான அந்த மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனகா வந்து ஒரு சீனியர் செவிலியருங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ண அந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு காலையிலேயே போயிட்டு சாயந்தரமே திரும்பி ரிட்டர்ன்லாம் வர முடியாதுங்க. இன்னைக்கு இந்த மலை கிராமத்திலிருந்து கிளம்புனாங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் தாங்க இங்கே திரும்பி ரிட்டர்ன் வரவே முடியும், போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால. இதையும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அந்த 2 பேர்த்தையும் அனுப்பிட்டாங்க. நீங்கள் எப்படியோ போயிட்டு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இந்த கனகா மட்டும்தான் அந்த பழங்குடியின மக்களினுடைய கூட்டத்தோடு இருக்க ஆரம்பிச்சாங்க. அன்றைய இரவு எப்போதும் போல சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு மலையனுடைய வீட்டிலேயே தூங்க ஆரம்பிச்சாங்க. மலையனுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய மனைவி அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த குடும்பம் தான் பாரம்பரியமா ஊர் தலைவரனுடைய பொறுப்பை ஏற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் அந்த 2 ஸ்டாஃப்ஸ் போன காரணத்தினால கனகா மட்டும்தாங்க அந்த வீட்டில் நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி நாள் நடந்த மாதிரியேங்க நள்ளிரவு நேரம் ஏதோ ஒரு குதிரை கணக்கிற மாதிரி பயங்கரமான அந்த கணக்கிற சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு இந்த கனகா அப்படிங்கிறவங்க முழிச்சு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக் தாங்க இந்த கனகா அப்படிங்கிற பெண்ணுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மலையன், அவங்களுடைய மனைவி, சின்ன பையன், இந்த 3 பேரும் அந்த குடிசையில் இல்லைங்க. தூங்கும்போது எல்லாரும் ஒன்றா தான் தூங்குனாங்க. ஆனால் இப்போது நடுநிசை நேரம் முடிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் குடிசையினுடைய கதவுகள் திறந்துருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எல்லாமே பௌர்ணமியுடைய காலகட்டம்ங்க. குழப்பம் அடைஞ்ச இந்த கனகாவுக்கு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக குடிசையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வந்த உடனே மறுபடியும் கனகாவுக்கு ஒரு பயங்கர சத்தம்ங்க. அது ஏற்கனவே இவங்க தூக்கத்திலிருந்து எழுப்பின அதே குதிரை கணக்கக்கூடிய சத்தம் தாங்க. குதிரை கணக்கக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தியும் தன்னுடைய கண்களால் குடிசைக்கு வெளியே நின்று பார்க்குறாங்க. பௌர்ணமி வெளிச்சம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மலையனுடைய குடிசையை தாண்டி தீபமேத்தி வச்சாங்க இல்லையா, முதல் நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு குடிசைக்கு முன்னாடி அந்த குடிசைக்கு பக்கத்திலேயே ஒரு வெள்ளை குதிரை ஒண்ணுங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த குதிரையினுடைய கணக்கிற சத்தம் தான் நம்ம கேட்டு முழிச்சிருக்கோம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த செகண்டே இவங்களுக்கு ஒரு பெரிய பரபரப்பான காட்சி ஒண்ணுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குடிசைக்கு பக்கத்துல இருந்து அந்த வெள்ளை குதிரை திடீர்னு கனகாவை பார்த்துருதுங்க. பார்த்து அடுத்த செகண்டே 2 கால்களையும் மேலே தூக்கி ஆவேசமாக கணக்குதுங்க. அந்த கணக்கிற சத்தத்தை கேட்ட உடனே கனகா உடம்பே நடுங்கி போச்சுங்க. நார்மலான ஒரு குதிரை கணக்கிற மாதிரி அது இல்லைங்க. ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழிச்சுங்க அந்த குடிசைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த குதிரை வேக வேகமாக மலையனுடைய வாசல் பக்கத்தில் நெருங்கி வருதுங்க. பக்கத்தில் நெருங்கி வந்து கனகாவை தாண்டி சரட்டுன்னு மின்னல் வேகத்தில் ஓடுதுங்க. அப்படி போகும்போது குதிரையினுடைய வாலில் முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த முடிகள் கனகாவினுடைய கன்னத்தில் சட்டார்னு அடிச்சிருக்குங்க. அப்படி அடித்த பிறகுதான் கனகா வந்து சுயல் நினைவுக்கே வந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மிரண்டு போயிட்டாங்க. குதிரை வந்து எங்கிருந்து இங்கே வந்துச்சு, வெள்ளை விளையேறு இருக்குதே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2 நாள் ஆச்சு இந்த மாதிரி குதிரையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் மலையனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த ஒட்டுமொத்த குடிசையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் யாருமே இல்லைங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிடம் கழிச்சுங்க குதிரை ஓடிச்சு இல்லையா, அந்த வழியிலிருந்து காணாமல் போன அந்த பழங்குடியின மக்கள் எல்லாமே அதே வழியில் திரும்பி குடிசையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தோடு அந்த பழங்குடியின மக்கள் வரதை பார்த்து டக்குனு குடிசைக்குள்ளே போயிட்டாங்க. முன்னாடி நாளே குலதெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர். ஸோ இப்போது பார்த்தாரு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக தெரியாத மாதிரி போய் குடிசைக்குள்ளே படுத்துட்டாங்க. அதற்கடுத்து அங்கிருந்து வந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே மலையனுடைய குடிசைக்கு முன்னாடி வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தெரியாத மாதிரி கனகாவும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு போய் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த குதிரையை நின்று அந்த தீபமேத்தன குடிசை இருக்கு இல்லையா, அந்த குடிசைக்கு பக்கத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் போகுதுங்க.
அங்கே போன பிறகு அந்த ஒட்டுமொத்த பழங்குடியின கூட்டமும் அந்த குடிசைக்கு முன்னாடி பயங்கரமாக வேண்டாங்க. அப்படி வேண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழிச்சுங்க அந்த குதிரையை பார்த்தாங்க இல்லையா, அந்த காட்டுக்குள்ள ஓடிச்சுல, அந்த குதிரை மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப வருதுங்க. அந்த குதிரை அந்த குடிசைக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வதிக்கிற மாதிரி கத்தாம கால்களை மட்டும் தூக்கி இப்படி பண்ணுதுங்க. அந்த குதிரையை பார்த்த பழங்குடியின மக்கள் ஆரவாரம் விட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க, பக்தி முத்தி போன மாதிரி. அதற்கடுத்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்ன குதிரை அப்படியே சாந்தமா நிக்குதுங்க. அப்போது இந்த கனகா அப்படிங்கிற பெண் அந்த குதிரையை உத்து பார்க்கறாங்க. மூக்கிலாம் கடிவாளம் போடுவாங்க இல்லையா, எதுவுமே பண்ணாத மாதிரி காட்டு குதிரை மாதிரி இருக்குதுங்க. இந்த காட்சிகள்லாம் நடந்துட்டே இருக்கும்போது இந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் எடுத்து அந்த குதிரையினுடைய முகத்துல வீசுறாருங்க ஆவேசமா. அப்படி வீசினாலும் கூட அந்த குதிரை அசையாம அப்படியே நிக்குதுங்க. இதெல்லாம் பார்த்த கனகா பிரமிச்சு போயிட்டாங்க. எப்படி இந்த குதிரை எதுவுமே செய்கை பண்ணாம அப்படியே சிலை மாதிரி நிக்குது அப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 நிமிடம் ஆரவாரமிட்டு பூஜைகளை பண்ணிட்டு இந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர் ஒரு குடிசைக்குள்ள போறாருங்க. காட்டு பண்ணி இருக்கும் இல்லையா, அதை முன்னாடி நாளே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த காட்டு பண்ணியை அந்த குதிரைக்கு முன்னாடி கொண்டு வராருங்க. கொண்டு வந்து பெரிய அருவாள் எடுத்து ஒரே தலையோடு சேர்த்து வெட்டிட்டாருங்க. வெட்டின உடனே அந்த ரத்தமெல்லாம் சீத்து நடிக்கும்ல, அதை எடுத்து குதிரையை சுற்றி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் தெளிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளே இல்லாத குடிசை இருக்கு இல்லையா, அந்த குடிசையை சுற்றியும் அந்த ரத்தத்தை கொண்டு வராருங்க. அந்த பன்றியினுடைய ரத்தத்தை குடிசையை சுற்றி கொண்டு வந்த பிறகு கடைசியாக அந்த ரத்தத்தை இந்த விரல் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு குதிரையை நீட்டி சைகை காமிக்கிறாருங்க. அந்த குதிரை அப்படியே மண்டிடுற மாதிரி இடுது. அதற்கடுத்து நெத்தியில் அப்படியே பூசி விட்டாருங்க. பூசி விட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயேங்க அங்கிருந்த குதிரை ஆவேசமாக பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டே மறுபடியும் வந்த வழியே ஃபர்ஸ்ட் டைம் கனகா பார்க்கும்போது எந்த வழியாக காட்டு வழியாக ஓடிச்சோ அதே வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. அந்த குதிரை போன ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு இந்த ஊர் மக்களும் அந்த குதிரை போன வழியிலேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க, தீப்பந்தங்களை வைத்துக்கொண்டே. கனகாவும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின கூட்டத்தோடு சேர்ந்து நேராக கூடவே போறாங்க. அப்போது இந்த கூட்டம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னாடி நாள் போனாங்க இல்லையா புரை ஐயனார் கோவில், அதே கோயிலுக்கு தாங்க இந்த கூட்டம் அங்கே போய் சேருது. இந்த புரை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, மலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாட்டிருக்கு. அப்படி பார்த்தா மலை ஐயனார் அப்படின்னு சொல்லலாங்க. கடைசியாக அந்த மலை ஐயனார் கோவிலுக்கு முன்னாடி அந்த பழங்குடியின கூட்டம் போய் நிற்குதுங்க. அங்கே போய் ஆரவாரம் விட்டுட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி அந்த வெள்ளை குதிரை போச்சுல்ல, அந்த குதிரை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட நிறைய குதிரை சிலைகள் இருந்துச்சுல்ல, அதுக்குள்ளே போனதாங்க. அதுக்கடுத்து அது எங்கே போச்சு அப்படின்னே தெரியலீங்க. இந்த கனகா அப்படிங்கிறவங்களும் யாரும் பார்க்காத அளவுக்கு எல்லா பக்கமும் சுற்றி முற்றி நோட்டமிடுறாங்க, எங்கேயுமே அந்த வெள்ளை குதிரையை காணோம். எங்கடா அதிசயமாக அந்த குதிரை வந்து மறுபடியும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் மறுபடியும் ஒரு திகிலான நிகழ்வுங்க. அந்த காட்டு பன்றியை ஊருக்குள்ள கூடிய குடிசைக்கு முன்னாடி வெட்டி ரத்த பலிக்கிட்டாங்கல்ல, வரும்போது அந்த பன்றியினுடைய உடல் பாகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை எட்டு வந்து அந்த புரை ஐயனாருடைய காலடிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்டு அந்த ஐயனாருக்கு முன்னாடி பயங்கர பக்தி பரவசத்தோடு வேண்டுறாங்க. பழங்குடியின மக்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலே வேற மாதிரி இருக்குங்க. அவங்க வேண்டக்கூடிய அந்த நிகழ்வுலாம் பார்த்தா நம்மளுக்கு உடம்பே புல்லரிக்குங்க, பயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி விகாரமான ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கனகா அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் பயமில்லாத நம்ம பெண் தான். அந்த காரணத்தால கூட்டத்தோடு சேர்ந்து இவங்களும் ஆக்டிங் பண்ணிட்டு ஒரு வழியாக அந்த வேண்டுதல்லாம் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த புரை ஐயனார் கோவிலுக்கு முன்னாடி பழங்குடியின மக்கள் வேண்டிட்டு வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கனகாவும் நேராக இவங்களுடைய வந்துட்டாங்க. ஒரு வழியாக மலையன் அப்படிங்கிற அந்த ஊர் தலைவருடைய குடிசைக்கு முன்னாடி வந்து கனகா நிற்கிறாங்க. அப்படி நின்று பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த கிராமமும் கனகாவையே பார்க்குறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்து கனகாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. எல்லாருமே அதிர்ச்சியோடும் பயத்தோடும் கனகாவை நோட்டமிட்டதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனகா கேள்வி எழுப்புறாங்க. இவங்க நிற்கக்கூடிய அந்த இடம் தீப்பந்தத்தினுடைய வெளிச்சம் அப்படியே முகத்தில் தெரிய மாட்டேங்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் கனகாவுடைய முகத்தை பார்த்தாங்க. இவங்க அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி எழுப்பும்போது அந்த மலையன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாருங்க. நீங்கள் எங்களுக்கு முன்னாடி அந்த குதிரையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்ட உடனே கனகாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. நம்ம அந்த தூங்கிட்டு இருக்கும்போது குதிரை கணக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு வெளியே வரும்போது யாருமே இல்லை. அதை எப்படி ஒரு கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதற்கு மேலே மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அந்த குதிரை சத்தம் கேட்டுச்சு. முடிச்சு பார்க்கும்போது நீங்கள் யாருமே இல்லை. அதற்கடுத்து குடிசையை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனால் அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த வெள்ளை குதிரை வந்து இருந்துருச்சு. நான் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக கணச்சிக்கிட்டு நம்ம குடிசையை தாண்டி தான் போச்சு. போகும்போது அதனுடைய வால் வந்து கன்னத்தில் பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை எல்லாத்தையும் சொன்ன பிறகு மலையன் அப்படிங்கிறவர் கனகா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. உன் கண்ணை முழுவதும் நகைக்கீரல் மாதிரி பட்ட மாதிரி பயங்கரமாக ரத்தமாக போயிட்டு இருக்குமா, அதனால தான் நாங்கள் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனகாவுக்கு ஷாக்குங்க. அவங்க ஏற்கனவே ஒரு செவிலியர். குதிரையினுடைய வாலினுடைய அந்த முடி பட்டுச்சுங்க, ஆனால் வலிக்கெல்லாம் இல்லை. வேகமாக உள்ளே ஓடி போய் கண்ணாடி இருந்திருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அந்த மலையன் அப்படிங்கிற பழங்குடியின ஊர் தலைவர் சொல்லுவது உண்மைதாங்க. ஃபுல்லாக நகைக்கீரல் இருந்து ரத்தம் நிறைய போயிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு துளியும் கூட இந்த கனகா அப்படிங்கிற பெண்ணுக்கு வலியே இல்லைங்க. இருந்தாலும் கூட அதை க்ளீன் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு குடிசைக்குள்ளே போய் ஆயின்மெண்ட் போட போகிறாங்க. அப்போது அந்த பழங்குடியின மக்களும் சரிங்க, அந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவரும் சரி, அதெல்லாம் ஒத்து வராதுமா, ஐயனாருடைய திருநீரை கன்னத்தில் தடவிக்கோ, அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் கூட கனகாவுக்கு அதன் மேலே நம்பிக்கை இல்லைங்க, செவிலியர் அப்படிங்கிற காரணத்தினால. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயின்மெண்ட் எடுத்து தடவுறாங்க. எவ்வளவு அந்த மருந்தை வச்சாலும் கூட கன்னத்திலிருந்து ரத்தம் நிற்கவே இல்லைங்க. அதற்கு பிறகு கனகாவுக்கு என்ன பண்ணுறதே தெரியலிங்க. சின்ன சின்ன கீரல்கள் மாதிரி தான் இருக்குது, வலியும் இல்லை, ஆனால் ரத்தம் மட்டும் நிற்காம போகுதுங்க.
ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர் பக்கத்தில் வந்து புரை ஐயனாருடைய திருநீர் எடுத்து கணத்தில் தடை விட்டாருங்க. அப்படி தடை விட்ட 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே டக்குன்னு அந்த ரத்தம் நின்றுச்சுங்க. நம்ம மருந்து வச்சு நிற்காத அந்த ரத்தம் வந்து ஐயனாருடைய திருநீரை வச்சு எப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இவங்களை பொறுத்தளவு எல்லாத்தையும் மாதிரியும் சாமி கும்பிடுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நார்மலாக ஒரு பெண்மணி மாதிரி தாங்க இருந்தாங்க. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவங்க சொல்வதில் ஏதோ உண்மை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போன பிறகு மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர் வீட்டுக்குள்ளே வந்த அடுத்த செகண்டே கேள்வி கேட்குறாங்க. என்ன ஆச்சு, இங்கே என்னதான் நடக்குது? நான் பார்த்த அந்த குதிரை என்ன குதிரை? காட்டு குதிரை மாதிரி இருந்துச்சு. நான் வந்து 2 நாளும் அந்த குதிரையை நீங்கள் வளர்க்குற மாதிரி தெரியல, கடிவாளம் போடாமல் இருக்குது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் வேற கிராஸ் ஆச்சு, எல்லாமே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளவு கேட்டும் கூட அந்த ஊர் தலைவர் நடந்த விஷயங்களை சொல்ல மறுத்துட்டாருங்க. கடைசியாக அழுத்தி கேட்ட பிறகு ஒரு வழியாக சொல்ல ஆரம்பிச்சாருங்க அந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கனகா அப்படிங்கிற இந்த பெண்மணி போன அந்த வருடம் வந்து 2003, ஏற்கனவே சொன்னேன். அதிலிருந்து ஒரு 17 வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த பழங்குடியின கிராமத்தில் குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. பிறந்ததுலேருந்தே அந்த பெண்ணுக்கு வந்து பார்வை இல்லைங்க. இதை பார்த்து அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதற்கடுத்து அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தை படக்கூடிய அவஸ்தையை பார்த்து மனசு கேட்காம தற்கொலை பண்ணிட்டாருங்க. தந்தை இழந்த அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் குழந்தை அதற்கு பிறகு தாயினுடைய அரவணைப்பில் வளர ஆரம்பிச்சுங்க. குறிஞ்சியினுடைய 10 வயது இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு அவங்களுடைய தாயும் இறந்து போயிடுறாங்க. பெற்றோர்களை இழந்த இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் குழந்தையை அதற்கடுத்து இந்த பழங்குடியின மக்கள் தாங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதில் ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண்ணுக்கு பார்வை இல்லை. ஆனால் பேச ஆரம்பிச்ச ஒரு 4 வயசுல 5 வயசுல பேச ஆரம்பித்தாங்கல்ல, அந்த டைம்ல இருந்தே இந்த பெண் குழந்தை எப்போது பார்த்தாலும் அம்மா அப்பான்னு கூட கூப்பிடாதாட்டுருக்குங்க. இந்த புரை ஐயனார் இருக்கு இல்லையா, அந்த கடவுளை பற்றியே சொல்லிட்டு இருக்குமாங்க, ஐயனார் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்குடியின கிராமத்திலிருந்து அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் காட்டு வழி பாதையில் போகணும். மிருகங்களுடைய தாக்குதல்லாம் அதிகமாக இருக்கும், தனியாக யாருமே போக மாட்டாங்க. ஆனால் இந்த குழந்தை மட்டும் அவங்க அம்மா இருக்கும்போதே 7 வயசு 8 வயசு இருக்கும்போதே நேராக அந்த ஐயனார் கோவிலுக்கு போயிட மாட்டிருக்குங்க. அங்கே போயிட்டு சாமி சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு தன்னந்தனியாக ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசுமோ அந்த மாதிரி ஐயனார் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேசிட்டு இருக்குமாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பழங்குடியின மக்கள் ஏதோ தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. 10 வயதில் ஆரம்பித்து 17 வயது வர வரைக்குமே அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் பார்வை இல்லாமல் அந்த ஐயனாரனுடைய துதிபாடியே இருந்துட்டு இருக்காங்க. 17 வயதில் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண். அவங்களை பொறுத்தளவு இப்படி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாத காலகட்டம் அந்த ஐயனார் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ அந்த காரணத்தினால ஊர் மக்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் கோவிலுக்கே போகாமல் அவங்க வாழக்கூடிய கிராமத்தில் கூடிய குடிசையிலே இருந்துட்டு ஐயனாரனுடைய பாடல்களை பாடிட்டே இருந்தாங்க. அப்படி பாடினாங்க அப்படின்னா தீட்டு அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் எவ்வளவு சொல்லியும் குறிஞ்சி அப்படிங்கிற பெண் கேட்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் தான் ஆசைப்பட்ட கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்திலே இருந்திருக்காங்க. கரெக்டாக 1 மாத காலகட்டம் கழிச்சு நீ கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்ன அடுத்த செகண்டேங்க இந்த பெண்மணி நேராக யாருமே சொல்லாமல் இரவு 6 மணி 7 மணி இருக்குங்க அந்த கோவிலுக்கு போயிடுச்சு. இரவு நேரத்தில் போன அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் ஐயனாருக்கு முன்னாடி நின்று ஐயனார்கிட்ட சகஜமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு பாடல்களை பாடிட்டே அந்த பெல்லை கோவிலினுடைய மணிகள் இருக்கும் இல்லையா அதை அடிச்சுக்கிட்டே இருந்துருக்குங்க. இப்படி நள்ளிரவு நேரம் வரைக்கும் அப்படி துதிபாடிட்டு இருந்த காரணத்தினால பழங்குடியின மக்கள் எல்லாருமே என்னடா மணி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இரவு முழுவதும் அந்த மணிகளை அடிச்சுக்கிட்டே பாடல்களை பாடிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் கிராமத்துக்கு வரமாட்டேங்கிட்டாங்க, அந்த கோயிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவளே தன்னந்தானே வந்துருவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பழங்குடியின மக்கள் அவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் ஆகியும் கூட குறிஞ்சி அப்படிங்கிற பெண் கோவிலை விட்டு கிராமத்துக்கு வராத காரணத்தினால ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் போய் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பகல் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். அந்த காட்டு வழி பாதை 2 கிலோமீட்டர் தூரம் சொன்னியா, அந்த வழிப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாதி தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருந்திருப்பாங்களாட்டுங்க. வந்தவங்க அந்த காட்டு வழி பாதையிலேயே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. உடனே ஓடி போய் ஒட்டுமொத்த கிராமத்தாரும் தூக்கி பார்க்குறாங்க. தூக்கி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நாள் 3 நாள்லேயேங்க 1 வார காலகட்டம் ஆச்சு இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி அந்த கோவிலுக்கு போய் 1 வார காலகட்டத்தில் இந்த பெண்ணை சரியாக கவனிக்கலைங்க இந்த ஊர் மக்கள். ஆனால் இப்போது மயக்கம் போட்டுக்கூடிய அந்த குறிஞ்சியை எழுப்பி பார்க்கும்போது முகம் கை கால் எல்லாத்தையும் புண்ணாக இருந்திருக்குங்க. இந்த பழங்குடியின மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெண் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டா, அதனால தான் பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்தா, இப்போது புண்ணு வேற வந்துருச்சு, ஏதோ சாபமாட்டிருக்கு, இவ பெரிய பாவத்தினுடைய அறிகுறி அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கு இல்லையா, கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண்ணை கட்டி போட்டாங்க. ஆழம் விழுதுகள் இருக்கு இல்லையா, அந்த விழுதுகளை வச்சு தாங்க அந்த பெண்ணை கட்டி போட்டிருக்காங்க. அந்த பெண் எவ்வளோ சொல்லியும் அந்த பழங்குடியின மக்கள் கேட்கவே இல்லைங்க. நீ செஞ்ச பாவத்தினால தான் இதுக்கு உனக்கு தண்டனை, நீ சாக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் கட்டி போட்டு நேராக கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு 2 நாள் 3 நாள் கழிச்சு இந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது கட்டி வச்ச அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்திலேயே அந்த பெண் அழுகி போன மாதிரிங்க உயிரை விட்டு ரத்தம் ஆறா போயிட்டு இருந்திருக்கு. அந்த 2 நாளும் பயங்கர மழை பெஞ்சிருந்துருங்க. அந்த பெண்ணினுடைய ரத்தம் அப்புறம் அந்த மழை தண்ணீரில் பட்டு அந்த புரை ஐயனார் கோவில் இருக்கு இல்லையா, சின்ன கூண்டுமா இருக்கும், அந்த கோவிலுக்கு ஃபுல்லாகவே ரத்தம் உள்ளே போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் புரை ஐயனாருடைய கோவில் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி துடைக்கிறாங்க.
கடைசியாக இந்த பெண்ணினுடைய சடலத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய மயானம் மாதிரி அமைச்சு அங்கே புதைச்சிட்டாங்க. எந்த சம்பிரதாயம் மற்றும் சடங்குகள் எதுவுமே செய்யலிங்க அந்த பெண்ணுக்கு தேவையானது. இதெல்லாம் பண்ணி முடிச்சு நிம்மதியாக ஊருக்குள்ளே வந்தாங்க இந்த பழங்குடியின மக்கள். அதற்கு பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் பெரிய ஆட்டமே ஆரம்பிச்சுங்க, அமானுஷி ஆட்டம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி புதைச்ச அந்த நாள் வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் சொல்லாமே, 2-3 நாள், பௌர்ணமியினுடைய சுற்றி தான் 3 நாள் தான் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த காரணத்தினால அந்த பெண்ணை புதைச்சு அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே. அந்த டைமில் நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமாக அந்த மணிகளுடைய சத்தம் ஆவேசமாக கேட்குதுங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு கோவிலுடைய மணிகள் அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த மலையோட மலையாக தீப்பந்தங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. எல்லாரும் போய் கோவிலுக்கு பக்கத்தில் நெருங்கி போகும்போது பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆளே இல்லாமல் அந்த ஐயனார் கோவிலினுடைய சைடில் இருக்கக்கூடிய மணிகள் எல்லாமே ஆங்காரமாக அடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது பாடல் ஒன்று பாடுற சத்தம் கேட்குதுங்க. ஐயனாரை துதி பாடக்கூடிய இந்த பாடல்களும் அந்த மணி சத்தத்தை கேட்ட உடனே புரிஞ்சிருச்சுங்க பழங்குடியின மக்களுக்கு, இது குறிஞ்சியினுடைய வாய்ஸ் ஆச்சு அப்படி சொல்லிட்டு. அலறி அடிச்சு பயந்து போன ஊர் மக்களில் பாதி பேர் அந்த ஐயனாருக்கு பக்கத்தில் போய் சேஃப்டியாக நின்றுட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரல் எங்கே கேட்குது, மணி எப்படி தானா அடிக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த பெண்ணை ஆலமர விழுதுகளில் கட்டி வச்ச அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே தத்ரூபமாக உயிரோடு இருக்கிற மாதிரி கொடூர தோற்றத்தோடு அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண்ணினுடைய உருவம் தென்பட்டுருக்குங்க. அடுத்த செகண்டே ஐயனாருடைய பாதுகாப்பு இல்லாமல் தள்ளி நின்ற நபர்கள் எல்லாத்தையுமே தாக்கியிருக்குங்க. ஆவேசமாக தாக்கி தூக்கி தூக்கி வீசிருக்கீங்க. பாறைகளுடைய இடுக்குலாம் போய் விழுந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் ஐயனாரே அப்படி சொல்லிட்டு வாய் விட்டு வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லைங்க. அப்போது இருந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. இப்போது இருக்கக்கூடிய மலையன் அப்படிங்கிற நபர் கிடையாது, இவருடைய குடும்பத்தில் வந்த ஒரு நபர் தான். அவருடைய உடம்புல வந்து ஐயனார் இறங்கிட்டாருங்க. இறங்கிட்டு குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டிருக்காருங்க. அப்படி அருள் வந்த ஊர் தலைவர் குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்ட அடுத்த செகண்டே சாந்தமாயிடுச்சுங்க அந்த ஆன்மா. ஆவேசமாக அவங்கள கட்டி வச்ச மரத்துக்கு பக்கத்துலேயே நிற்குதுங்க. எனக்கு நடந்தது நியாயமா, நீயும் கண்ணெதிர்க்க பார்த்துட்டு தானது அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்குதுங்க. எல்லாத்தையும் கேட்டு அந்த ஐயனார் அருள்பட்ட நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊர் மக்கள் செய்தது பெரிய தப்பு, ஆனால் இது உன்னுடைய விதி, உன்னுடைய உயிர் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியிலேயே இருக்குது, அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. அதே நேரத்தில் அவங்கள நீ தாக்கி கொல்லணும்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, அவங்களுக்கு காவல் தெய்வமே நாதா அப்படி சொல்லிட்டு அந்த அருள் பெற்ற நபர் சொல்கிறாருங்க. அப்போதும் அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆக்ரோஷம் குறையவே இல்லைங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னையே நான் அப்பா அம்மாவாக நினச்சிட்டு இருந்தேன், இப்போது அந்த பழங்குடியின மக்கள் சாஞ்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய விதிப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு, உனக்கு அதற்கு பதிலாக நான் ஒன்று செய்கிறேன், என்ன எப்படி வேண்டுறாங்களோ அதே மாதிரி உன்னையும் இனிமேல் இந்த பழங்குடியின மக்கள் வேண்டுவாங்க குலதெய்வமா, அதற்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் பெற்ற ஊர் தலைவர் வந்து சொல்கிறாருங்க. சொன்ன அடுத்த பிறகுதான் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த குறிஞ்சி அப்படிங்கிற பெண் ஐயனாருடைய கண்ட்ரோல் வந்து அவங்களுடைய பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோச்சம் பெற்றுச்சுங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் வந்து இப்போது வரைக்கும் இந்த குறிஞ்சி மற்றும் ஐயனாருக்கு பௌர்ணமி டைமில் செய்யக்கூடிய பூஜைகளை சரியாக இந்த வம்சம் செஞ்சுட்டு இருந்திருக்குங்க. இந்த கனகா மற்றும் அவங்களுடைய டீம் இங்கே வரக்கூடிய காலகட்டம் வந்து பௌர்ணமி டைம் தான். ஸோ அதனால தான் இவங்களுக்கு எல்லாமே தட்டுப்பட்டுருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கனகா ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க இல்லையா அந்த குதிரையை பார்க்கும்போது இது இவங்க வளர்க்கக்கூடிய குதிரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதாங்க. இந்த குதிரை கரெக்டாக அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் இந்த இடத்துக்கு வந்து சேருமாங்க. இது ஒரு காட்டு குதிரை தான் இருக்குங்க. வெள்ளை குதிரையா பார்த்தா கடவுளுடைய வாகனங்கள் மாதிரியே தாங்க அந்த குதிரை இருக்கும். இந்த ஊர் மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படி வரக்கூடிய அந்த குதிரை தான் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு அந்த வெள்ளை குதிரையை கனகா பார்த்துருக்காங்க, இந்த ஊர் மக்களும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனகா பார்க்கும்போது ஒரு குடிசைக்கு முன்னாடி நின்றுச்சு இல்லையா, அந்த குடிசை உயிரோடு இருக்கும்போது குறிஞ்சி வாழ்ந்த குடிசை தாங்க. ஸோ என்னதான் ஐயனார் சொன்னதுக்கேற்ப அடிபணிஞ்சு அந்த குறிஞ்சியினுடைய ஆவி இருந்தாலும் கூட அதற்கும் ரத்த பலி தேவைங்க. அந்த காரணத்தால் தான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காட்டுப்பண்ணியை வந்து அறுத்து போட்டு அந்த குடிசையை சுற்றி வர்றாங்க. வெள்ளை குதிரை வந்து ஐயனாராகவே இந்த சமுதாயம் நினைக்குது பழங்குடியின மக்கள். 17 வருடங்கள் ஆனாலும் கூட அந்த குறிஞ்சியினுடைய ஆவியினுடைய அந்த பயம் இருந்த காரணத்தால் தான் வீட்டுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்குதிரை வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் எடுத்துட்டு முன்னாடி போச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி இந்த கூட்டம் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்வதற்கு போகும். ஐயனார் முன்னாடி போறாரு, நம்ம பின்னாடி போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் இந்த மலையன் அப்படிங்கிற ஊர் தலைவர் சொல்லி முடிச்சாருங்க இந்த கனகா அப்படிங்கிற பெண்கிட்ட. இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு கனகானால நம்பவும் முடியலைங்க, நம்பாவும் இருக்க முடியல இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை குதிரை கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் எப்படி இங்கே தட்டுப்படுது, வளர்ப்பு குதிரை கண்டிப்பாக கிடையாது. காட்டுக்குள்ள இந்த மாதிரி அழகான வெள்ளை குதிரைகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ எப்படி இது வந்து தட்டுப்படுது, உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி ஐயனாரனுடைய உருவமாகவே அந்த குதிரை வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலிங்க. அதற்கு அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருந்து கோயம்புத்தூருக்கு போன அந்த மருந்தையெல்லாம் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து விட்டு நேராக கனகா கோவைக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. 2003 காலகட்டத்தில் அந்த பழங்குடியின கிராமத்தில் இந்த காட்சியை பார்த்த பிரதர் இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் எடுக்குது. அதற்கு பிறகு அந்த பழங்குடியின கிராமத்துக்கு போகவும் இல்லை, நாங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கவும் இல்லை. இப்போதும் அந்த சம்பிரதாயம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனகா அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள்களை நம்ம நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பழங்குடியின மக்கள் நேரடியாகவே கடவுள்களை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அது உண்மையும் கூட.
ஏன்னா நம்ம நவீன உலகத்தில் கடவுளில் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் கும்பிடுறோம். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு குலதெய்வம் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போவோம். நல்லா இருந்தோம் அப்படின்னா கோவிலுக்கே போக மாட்டோம். ஆனால் அந்த பழங்குடியின மக்கள் அப்படி கிடையாதுங்க. அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறத சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இயற்கை தான் நம்மளுடைய கடவுள். அதே நேரத்தில் அவங்களுடைய குலதெய்வம் சொல்லிட்டு ஏதாவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லாக இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக கும்பிடுவாங்க. அந்த காரணத்தினால தான் கடவுள்களை வந்து நேரடியாக பழங்குடியின மக்கள் தரிசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சந்தேகம் வருதுங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அமானுஷ்ய திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.